ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க பிக் பாஸ் ரீசெண்டாக வந்து எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தராக உள்ளே போயிட்டுருக்காங்க, பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அங்கே நடக்கிற விஷயங்கள், அப்புறம் வெளியில் போயிட்டுருக்க விஷயங்கள், இதெல்லாம் வச்சு தர்ஷிகா ரீசெண்டாக பிக் பாஸ்குள்ளே போயிட்டு வந்த தர்ஷிகா வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க எலிமினேட் ஆகி நான் அவங்களோட மெசேஜ் படிச்சுட்டேன். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அப்படியே என்ன அப்படின்ட்டு. அவங்க பிக் பாஸ்குள்ளே போனதுக்கு வந்து யாரையும் அவங்க வந்து ப்ளேம் பண்ண விரும்பலை. வெளியில் எலிமினேட் ஆகி வந்ததுக்கு யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பலை, யாரையும் காரணம் காட்டவும் விரும்பலை. நான் உண்மையாக நான் எப்படி இருந்தனோ அப்படி தான் இருந்தேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னோடய ரியலான எமோஷன்ஸ் தான் நாங்கள் காமிச்சேன். எல்லோரும் வந்து ஒருத்தரை வந்து இப்போ ப்ளேம் பண்ணி காரணம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் எலிமினேட் ஆனதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யாரையும் ப்ளேம் பண்ணவோ இல்லை பிலீவ் பண்ணவோ நான் குறை சொல்லவோ விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அது ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கு, டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும். அதே மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணி நான் பர்சன்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, அவாய்ட் பண்ணுங்கள் ப்ளேம் பண்ணுறதும் ட்ரோல் பண்ணுறதையும், மற்றவங்கள கார்னர் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்றவங்களை கனெக்ஷன் பண்ணி பேசுகிறதையும் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து கடந்து வர்றதுக்கு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, வாழ விடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. எஸ், வெளியில் வந்தாச்சு. இதுக்கு மேலேயும் அதையே பற்றி பேசி அவங்களோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அதிலேருந்து அவங்க மூவ் ஆன் ஆகி வர பார்க்குறாங்க. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ண முடியலனா கூட உபத்திரம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன?